வெற்றியின் ரகசியம் வேறு வேறாக இருந்தாலும் தோல்வியின் காரணம் ஒன்றாகத்தான் இருக்க முடியும். அது முயலாமை மட்டும்தான். உழைக்கத் தொடங்கினால் வெற்றி தேவதை உங்களை தேடி வருவாள். முயற்சித்து பாருங்கள். உழைக்கத் தயங்குபவன் தன்மானத்தை இழக்க நேரிடும். நீ என்ன நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய் என்கிறது பகவத்கீதை. அனைத்துக்கும் மூலம் மனமே. நாம் என்ன எண்ணுகிறோமோ அதுவாகவே ஆகிறோம் என்கிறார் புத்தர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் வெள்ளை மனது. நான் உங்ககிட்ட பேசிகிட்ருக்கிறது புஷ்பா ராஜேந்திரன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோன்னா, வெற்றி பெற நினைப்பவர்களுக்கு அப்படிங்கிறத பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். வெற்றி பெறணும் அப்படின்னா அதுக்கு தொடர் முயற்சியும் உழைப்பும் வேணுங்க. அதுக்காகத்தான். ஏன்னா நாம் வளர்ச்சியும் வெற்றியும் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னா தோல்வியை பார்த்து தோண்டு போகாமல் நம்ம உழைக்க தொடங்கினாலே வெற்றி தேவதை நம்மை தேடி வருவாள் என்பது உறுதி. முயற்சித்து பாருங்கள். அதுக்காகத்தான். ஏன்னா நாம் உழைக்க தயங்கினோம் அப்படின்னா நம்மளோட தன்மானத்தையே இழக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதனால தான். ஏன்னா ஒரு பொருள் பயன்படும் வரை தான் அதற்கு மதிப்பு இருக்கிறது. அந்த மாதிரி தான் நம்ம உழைக்கிற வரைக்கும் தான் நம்மளுக்கும் மதிப்பு இருக்கும். எதிர்காற்று இல்லைன்னா பட்டம் கூட உயர உயர பறக்காதுங்க. அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு எதிர்ப்பு இல்லை அப்படின்னா புதுசாக நீங்கள் முயற்சி எதுவும் செய்யலை அப்படின்னு தான் அர்த்தம். இதைத்தான் உதவி செய்பவர்களுக்கு தான் விமர்சிக்கிற உரிமை இருக்குது அப்படின்னு ஆபிரகாம் லிங்கன் சொல்லியிருப்பாருங்க. அந்த மாதிரி விமர்சிக்கிறவங்களுக்கு உங்களோட நேரத்தை வீணாக்காதீங்க. நீங்களும் யாரையும் விமர்சித்து உங்களோட நேரத்தை வீணாக்க வேண்டாம். மற்றவங்க கிட்ட இருந்து எதையும் எதிர்பார்க்காம உங்ககிட்ட இருந்தே உயர்வான விஷயங்களை எதிர்பாருங்க. உங்களையே உயர்வாக நினைங்க. நம்ம வெற்றி பெறணும் அப்படின்னு நினச்சோன்னா உழைப்பு அப்படிங்கிறது நம்ம உயிரோட்டமாகவே இருக்கணும். இதைத்தான் நம்ம பகவத்கீதையில் நீ என்ன எண்ணுகிறாயோ அதுவாகவே ஆகிறாய் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம புத்தர் கூட அனைத்துக்கும் மூலம் மனம்தான், நாம் என்ன எண்ணுகிறோமோ அதுவாகவே ஆகிறோம் அப்படின்னும் சொல்லியிருக்கிறாருங்க. ஏன்னா உழைச்சா உயர முடியும் அப்படிங்கிற எண்ணம் நம்ம மனசுக்குள்ளே வந்தால் தான் நம்ம உழைக்கவே தொடங்குவோம். தினமும் நம்மளோட சிந்தனையை முன்னோக்கி செலுத்தணும் அப்படின்னா சலிப்பில்லாத உழைக்கக்கூடிய ஒரு திறமை நம்மளுக்குள்ளேயே வருங்க. அப்படி சலிப்பில்லாமல் உழைக்கும் போது தான் சாதனையே நிகழும். சாதனைகள் தான் சரித்திரமாகவே மாறும். ஏன்னா வறுமையை போக்கி வளமையை கொடுக்கறது உழைப்பு மட்டும்தாங்க. உழைப்பவர்களால் மட்டும்தான் மனசாலையும் உடலாலையும் ஆரோக்கியமாக இருக்க முடியும். இதைத்தான் முயற்சிகள் தோற்கலாம், நீ முயற்சிப்பதில் தோற்றுவிடாதே அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த உலகம் இப்போது இருக்கிற நிலைமைக்கு காரணம் நம்மளோட முன்னோர்களோட உழைப்பு தாங்க. உழைப்பே சுவாசமாகட்டும், உங்களுடைய உயர்வு விலாசமாகட்டும். அப்படி நீங்கள் உங்களையே உயர்வாக நினைக்கவும் உழைக்கவும் தொடங்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையவே வெற்றிகரமாக வசப்படுத்த முடியுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு வெற்றி பெற நினைப்பவருக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க. பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். யாருக்காவது தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.